2 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தினுடைய ஒரு குறிப்பை மட்டும் உன்னிப்பாக நீங்கள் கவனிக்கணும். ஒரு குறிப்பை மட்டும் நான் உங்களோடு கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தினுடைய ஒரு பகுதியை மட்டும் வாசிக்க விரும்புகிறேன். சகல ஜனங்களும் விழுங்கப்படாதபடிக்கு தாமதம் இல்லாமல் அக்கறைப்பட வேண்டும். இன்றைக்கு என்னோடு கூட நான் பேசப்போகிற உங்களோடு கூட நான் சொல்ல போகிற கர்த்தருடைய வார்த்தை, தாமதம் இல்லாமல் அக்கறை சேருங்கள். சத்தமா சொல்லுங்க, தாமதம் இல்லாமல் அக்கறை சேருங்கள். எக்கறை சேரணும். எக்கறை என்ன? அக்கறை அக்கறை இக்கறை என்ன? இது அக்கறை சொல்லுங்களேன். அக்கறைன்னா எந்த கரை? இயேசு சீஷர்களும் ஒரு நாள் கூடியிருந்த போது இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். எக்கரைக்கு சொல்லுங்களேன். இந்த கரையிலிருந்து அக்கறை என்றதான ஒரு வார்த்தை அல்ல. நாம் அந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஒரு படகு ஓட்டிகள் ஓடுகிறது போல, படகில் ஒரு பிரயாணம் பண்ணுகிறது போல இருக்கிறது. ஒரு நாள் நாம் அந்த கரையில போய் சேர்ப்போம். எந்த கரை? சத்தமா சொல்லுங்க. பரலோக துறைமுகம். ஒரு நல்ல துறைமுகத்தில் நம்ம போய் சேர போறோம். அல்லேலூயா. தாமதமாகாதீர்கள் என்ற குறிப்பு தான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். தாமதம் என்றால் என்ன? ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, டிலே இஸ் நாட் டினைடு. டிலே இஸ் நாட் டினைடு. உங்களுக்கு கர்த்தர் சொன்ன காரியம் ஒருபோதும் நீங்கள் நடக்காது என்று நினைக்காம, தாமதமானாலும் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாமதமானாலும் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார் என்ற ஒரு விசுவாசம் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த அனுபவத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று கடந்த நேற்று தினத்தில் ஒரு 10 மணி நேரம் இந்த வசனத்தை தியானித்து கொண்டு வெளியிலே வரல. காரணம், இந்த வசனத்தையே தியானித்து 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 இதனுடைய கருப்பொருளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் சிந்தை எனக்கு ஸ்தோத்திரம் அந்த அனுபவமாகவே இருந்தது, அந்த சிந்தையாகவே இருந்தது. அதனால நான் எடுத்து சொல்ல போகிற இந்த வார்த்தை ரொம்ப உன்னிப்பா நீங்க கவனிக்கணும். நீங்க தாமதமாக வேண்டாத சில காரியங்கள், இடங்கள், நேரங்கள், காரியங்கள் இருக்கிறதுனால ஒரு தேவ பிள்ளை எப்போதும் அதை கரிசனையோடு கூட பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தாமதம் இல்லாமல் கரை சேர வேண்டும். நாம் எல்லாரும் ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் நாம் கரையை கடப்போம், லெக்கை தாண்டி செல்ல போகிறோம். ஆனால் நம்முடைய அந்த ஸ்தோத்திரம் விசுவாச பாதையில ஒரு தேவ பிள்ளை நாம் தாமதம் இல்லாமல் சில காரியங்கள் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். முதல் குறிப்பாக நான் சொல்லுகிறேன், தாமதியாதே அழிவுக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள். தாமதியாதே அழிவுக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே, கர்த்தர் அவன் மேல் வச்சிருக்கிற இரக்கம் அந்த புருஷன், நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. நாம் சில காரியங்களுக்கு தாமதம் பண்ணும் போது கர்த்தர் நம்ம மேல இரக்கம் வச்சதுனால தான் கர்த்தர் நம்மை அழிக்காமல் பாதுகாக்கிறார். இஸ்ரவேல் மக்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் மேல உம்முடைய இரக்கம் இருக்கிறதுனால தான் ஆண்டவரே இந்த ஜனங்களை அழிக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளும். இப்படி என்றால் அப்படி என்றால் இந்த கால வேளையில கர்த்தர் சொல்றாரு, தாமதிக்காம அவர்களுடைய வசனத்தை படிக்க கேட்கிறேன். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையை, அவனுடைய மனைவியின் கையை, அவனுடைய 2 பிள்ளைகளுடைய கையை பிடிச்சு அவனுக்கு பட்டணத்தை விட்டு வெளியே கொண்டு வருவார்.
ஏனையா தப்பித்துக் கொள்றதற்காக கர்த்தர் சொன்னார், இந்த தேசத்தை விட்டு நீ போயிரு என்று கர்த்தர் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து, அந்த சத்தமும் கேட்காம அப்படியே நின்று அவன் வீரவாதம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த மலைக்கு நான் போக முடியாது, நீ காமிக்கிற சோவாருக்கு போக முடியாது, இதோ பக்கத்துல ஒரு மலை, ஒரு கிராமம் இருக்கிறது, அங்கே நான் போய் கொள்கிறேன், அந்த மலை ஏற முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தாரு, அத்தனை 4 பேருடைய கரத்தை கையை பிடிச்சிட்டாரு. கர்த்தர் உங்களை உள்ளங்கையில தானே வரைஞ்சி வச்சிருக்கிறாரு. ஆமென். கையை காமிங்க, உங்க கையை காமிங்க. நல்ல வெள்ளையா சொல்லையா இருக்கா? சிலவங்க கையை பார்த்துட்டு ஒரே கணக்கா இருக்கும். அது என்ன வட்டி கணக்கா, பால் கணக்கா என்னன்னு தெரியாது. ஃபுல்லா பேனால எழுதி வச்சிருப்பாங்க. எப்ப நான் உங்க கையெல்லாம் பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, எப்ப சொல்லுங்களேன். ரொம்ப ஞானமா இருக்கிறீங்க. நீங்க திருவிருந்து வாங்கும்போது அத்தனை திருவிருந்து எடுக்கிறவருடைய கையும் பார்க்குறேன். சிலவங்க கையில ரொம்ப பூ எல்லாம் இருக்கும், நிறைய பூ. என்னது அது வேண்ட பூ இருக்கும். இன்னொரு கையில சிலது பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரா இருக்கும். என்னடா இது மஞ்சள் காமாலையான்னு நினைப்பேன். மஞ்சள் காமாலை. ஐயா, இந்து சடங்குகள் எல்லாம் குளிக்கும் போது மஞ்சள் பூசி குளிச்சு குளிச்சு வந்து இங்க வந்து கை நீட்டி திருவிருந்து வாங்குறேன். எவ்வளவு அசிங்கம் இல்ல? கையில எல்லாம் மஞ்சள் கலர். உலகத்தை பண்ற அத்தனை காரியங்கள் செஞ்சுட்டு வந்துட்டு கை நீட்டி இந்த திருவிருந்து வாங்குறேன். நோ, நெவர். ஒரு தேவ பிள்ளையும் அப்படிப்பட்டதான கை. உங்க கை எப்போதும் நல்ல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்குன்னு சொல்லி அழகா வச்சிருங்க. நல்ல இப்ப இவங்க கையை பிடிச்சு நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கட்டாயமாக, இன்னும் சொன்ன வலு கட்டாயமாக வெளியே கொண்டு போறாங்க. யாரு கொண்டு போறாரு? ஆண்டவர் அவங்க மேல இரக்கம் வச்சதுனால தானே. அவங்க அப்படியே நீ அப்படியே இருந்து செத்து போடான்னு சொன்னா செத்தே போயிருப்பான். அக்கினியில கந்தகத்துல ஒரு அடக்காராதனை கூட கிடைச்சிருக்காது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? தாமதித்ததுனால, ஆண்டவர் அந்த தூதனை அனுப்பி இரக்கம் வச்சதுனால இவங்க தாமதித்தாங்க. கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? இரக்கம் வச்சாங்க. எத்தனை பேருக்கு கர்த்தருடைய இரக்கம் நீங்க உணர்றீங்க? நீங்க தாமதமா இருந்தாலும் உங்க மேல ஒரு இரக்கம் வச்சதுனால தான் இன்னைக்கு நீங்க ஆலயத்தில் இருக்கிறீங்க. ஆண்டவருக்கு தெரியும் நீ ரொம்ப ஸ்தோத்திரம். நான் ஸ்தோத்திரம் படிச்சு கொண்டு இருந்தபோது ஸ்தோத்திரம் நீதிமொழிகளில் இந்த ஸ்தோத்திரம் வசனத்தை நீங்க வாசிக்க வேண்டாம். நீதிமொழிகளில் பார்த்தீங்கன்னா தரித்திரன் ஆகிறதற்கு 8 காரியங்கள் இருக்கிறது என்று எனக்கு காண்பித்தார். தரித்திரமாய் போகிறதற்கு 8 காரியங்கள். அதை நான் இன்னொரு நாள் உங்ககிட்ட சொல்றேன். அப்ப இங்கே நான் சொல்லும்போது இந்த வார்த்தை சொல்லுது, இந்த ஸ்தோத்திரம் எசேக்கியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். 12:28. ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தை சொல்லுங்க. இந்த வார்த்தை சொல்லி கை வச்சு சொல்லுங்க. அந்த வார்த்தை எல்லாம் எடுத்துட்டு சொல்லுங்க. கை வச்சு சொல்லுங்க. என் வார்த்தைகள் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை, அது நிறைவேற்றுவார் என்று கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க. இந்த வார்த்தை கர்த்தர் நிறைவேற்ற போறாரு. இந்த மாசத்தின் கடைசி வாரத்தில் வந்திருக்கிற நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் கர்த்தர் நிறைவேற்றுவார். அது தாமதிப்பது இல்லை. வார்த்தை கர்த்தர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு தாமதிக்காம கர்த்தர் அது செய்து முடிக்க போறார். ஒரு விஷயம், ஒருவேளை கல்யாண விஷயம், ஒருவேளை வேலை விஷயம், ஒருவேளை உங்க வீடு விஷயம், ஒருவேளை உங்க குடும்பத்தினுடைய மற்றுள்ள காரியங்களா இருக்கட்டும், எந்த ஒரு காரியத்தாம இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைகள் நான் சொல்லி இருக்கிறேன், அது தாமதிப்பது இல்லை, அது சீக்கிரமாய் கர்த்தர் நிறைவேற்ற போறாரு. எஸ், ஆண்டவர் அதை செய்ய போறார். நம்புறீங்களா? அதனால தான் ஆபக்கூக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு. அது முடிவிலே விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் நிறைவேறும். கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, இந்த 5வது மாதத்தில் ஆலயத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, தாமதித்தாலும் கர்த்தர் அதை நிறைவேற்ற போறாரு.
விசுவாசமா சொல்லுங்க. தாமதித்தாலும் அது நிறைவேற போகுது. என் குடும்பத்தில் எந்த ஒரு காரியமா இருந்தாலும், உங்க குடும்பத்தில் எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும், எந்த ஒரு காரியமா இருந்தாலும், தாமதித்தாலும் கர்த்தர் இந்த நாளிலே நிறைவேற்ற போறாரு. விசுவாசமா சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார், அந்த வார்த்தை நிச்சயம் நிறைவேற்றுவார். கர்த்தர் ஒரு வார்த்தை எனக்கு சொல்லி இருக்கிறார், நிச்சயம் என் வாழ்க்கையில் அது நிறைவேற போகிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் உன்னை நான் கைவிடுவது இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளவு பவர்ஃபுல்லானது. நீங்க அதை நம்புங்க, அதை விசுவாசிங்க. இது நடக்குமா நடக்காதா? நோ. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, கர்த்தர் சொன்னாரு, அது கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். ஆண்டவராகிய தேவன் அது தாமதிப்பது இல்ல. பெரிய ஆபத்தில் இருந்து கந்தகும் அக்கினியும் வானத்திலிருந்து இறங்குகிறது, இறங்க போகிறது. நேரம் ஆயிடுச்சு. 4 பிள்ளைகள் 4 பேருடைய கையை பிடிச்சு வெளியே கொண்டு வந்து விட்டு ஓடிப்போ என்று சொன்னார். போகும்போது திரும்பி பார்க்க கூடாது. இப்படியெல்லாம் சொல்லி ஆண்டவர் அனுப்பி விட்டாங்க. அவங்களுடைய குடும்பம் பாருங்க, தாமதித்ததுனால அவங்களுடைய வாழ்க்கையில வந்த நஷ்டங்கள், வாழ்க்கையில வந்த கஷ்டங்கள். ஒரு தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் எதெல்லாம் தாமதமாய் செய்கிறீர்களோ அத்தனையும் உங்களுக்கு நஷ்டமாய் எண்ணப்படும். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? நான் பூமிக்குரிய நன்மைகளை பற்றி சொல்லல, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் எதெல்லாம் தாமதமாய் செயல்படுத்துகிறீர்களோ அது உங்களுக்கு நஷ்டத்தில் எண்ணப்படும். அது கர்த்தர் பொறுப்பேற்க மாட்டார். இந்த நஷ்டம் ஏன் வந்ததுன்னு சொன்னா நம்ம தான் திருத்திக்கணும். நான் சில காரியங்கள் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாம ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் இந்த நாளிலே கிருபை செய்வாராக. 2வது பகுதிக்கு நான் கடந்து வருகிறேன். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார். தேவாலயத்துக்கு வருகிறதுல தாமதம். ஏன் ஐயா சர்ச்சுக்கு வரல? வந்தேன் பாஸ்டர், நீங்க ஆசீர்வாதம் சொல்லும் போது நான் இருந்தேன், நீங்க பார்க்கல? ஆமா பார்த்தேன். ஜனங்கள் எல்லாம் காத்துட்டு கிடக்கிறாங்க. சகரியாவே உனக்கு என்னாச்சு? உனக்கு தான் அவிசுவாசம். நீ வாய் சும்மா இருக்காதனால வாயை நான் கட்டி வச்சிருக்கிறேன், நீ வாயை திறக்க முடியாது. ஆலயத்தில் வருகிறதுல தாமதம். நல்ல கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளை சபையினுடைய ஆலய டைம் என்று சொன்னால் அந்த டைமாக இருக்கட்டும். ஆலயத்தில் வருகிற தாமதம், தாமதித்து வரும்போது என்ன நடக்கிறது என்பதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். வீட்டில் இருக்கும்போது கர்த்தர் பேசுறாரு, சபையில் இருக்கும்போது கர்த்தர் பேசுவார். ஆண்டவர் அதில் கன்ஃபியூஷன் பண்ணவே மாட்டார். வீட்டில் இருக்கும்போது உங்க வீட்டுக்கு ஏற்றது மாதிரி கர்த்தர் உங்க கூட பேசுவார். சபையில வரும்போது சபைக்கு ஏற்றது போல கர்த்தர் பேசுவார். அதனால தான் வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப சபையில் என்ன பேசுவாரு? ஆவியானவர் சபையில ஆவியானவர் பேசுகிறாரு, காது உள்ளவன். அப்போ சபையில வந்தாதான் கர்த்தர் பேசுவார். சாமுவேல் ஆலயத்தில் இல்லாம வீட்டில் இருந்தா கர்த்தர் நிச்சயம் பேசி இருக்க மாட்டார். ஆலயத்தில் உட்கார்ந்து கர்த்தர் சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடும் போது இதோ சொல்லும்படி என் கேட்கிறேன் என்று சொல்லுகிற பேசுகிற சத்தத்தை கேட்கணும்னா கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரணும். தாமதமாய் ஆலயத்துக்கு வந்தா உங்களுக்கு முன்பாகவே நம்முடைய சர்வீஸ் இன்னைக்கு எத்தனை மணிக்கு? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எத்தனை மணிக்கு? 5:30 மணிக்கு, 8:30 மணிக்கு. ஆமென். நம்ம ஒரு 10 நிமிஷம் தாண்டின உடனே பசி ஜாஸ்தியாகுது, தாகம் எடுக்குது, பிபி இருக்கு, சுகர் இருக்கு, அது இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிச்சு மகிழ்ந்து நல்ல வேர்த்து கொட்டி நல்ல ஆராதனை ஒரு அபிஷேகம் பெற்று ஆலயத்தை விட்டு நீங்க போய் பாருங்க, அந்த மாசம் அந்த வாரம் முழுவதும் தேவனுடைய கிரியை நீங்க பார்க்க முடியும். ஏதோ வந்தோம் போனோம் இல்லை,
வந்தோ ஏதோ கேட்டோ ஏதோ சொன்னாரு போனாரு, அப்படி நல்ல சபைக்கு, கடமைக்காக சபைக்கு வராது, கரிசனையோடு கூட கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரணும். அட்டெண்டன்ஸ் போறதுக்காக சபைக்கு வராது. தாமதித்த போது ஆலயத்திலே ஆசாரியன் வருகிறதற்கு தாமதம் பண்ணினார்கள். பைபிள் நன்றாக படித்து பாருங்கள். எசேக்கியா ராஜா ஒரு நல்ல ராஜா தான். விக்கிரக தோப்புகள் எல்லாம் உடைச்சு நொறுக்கி போட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அவன் தேசிய தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, நீ செத்து போவ, இந்த வீட்டு காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்து. உடனே அவன் வீட்டு காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தல. பைபிள் சொல்ல அவன் நேர ஆலயத்துக்கு போனான். செத்து போறவங்கிட்ட உங்க வீட்டில் இருக்கிற பேங்க் பேலன்ஸ், மனைவி பிள்ளைகள் பேர்ல மாத்துங்க, அது மாத்துங்க, இது மாத்துங்கன்னு எல்லாம் அந்த காலத்தில் இருக்கிற சொத்து சுதந்திரங்கள் எல்லாம் அவங்களுக்கு கொடு, இப்படிங்களுக்கு கொடுன்னு எல்லாம் சொல்றதை கேட்கறதுக்கு முன்பாக பைபிள் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தை நீங்கள் படித்தீர்களானால் அங்கே சொல்லப்பட்ட 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்ன? தாவீது தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்றது என்ன? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். இந்த தீர்க்கதரிசி முன்னாடி என்ன சொன்னாரு? நீ செத்து போவ, வீட்டு காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்த சொன்ன அதே தீர்க்கதரிசி இப்ப வந்து சொல்றாரு, இவன் இடையில எங்க போனான்? பிரதர், உங்க வாழ்க்கையில பல அற்புதங்கள் நடக்கிறதுக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும். இன்றைக்கு நிறைய பேருக்கு தெரியல. ஏன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போகணுமா? ஞாயிற்றுக்கிழமை போனால என்ன 52 வாரம் போய்தான் ஆகணுமா? இப்படி உங்களுக்கு பல எண்ணங்கள் யோசனைகள் இருக்கும். நிச்சயமா சொல்றேன், 52 வாரம் ஆராதனை தவறாம கலந்து கொள்கிறவர்களை கர்த்தர் விசேஷமா பார்க்கிறாரு. சாக கடந்த உன்னை பார்த்து கர்த்தர் சொல்ல 3ஆம் நாளில் இவன் ஆலயத்துக்கு போவான். செத்து போவேன்னு சொன்ன அந்த தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, இன்னும் உனக்கு 15 வருஷம் கூட்டி கொடுக்கிறேன். எந்தனால? ஆலயத்தின் மேல கரிசனையோடு கூட இருக்கிறவங்களுக்கு, ஆலயத்தின் மேல கரிசனை உள்ளவர்களை கர்த்தர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பார். அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். நிச்சயமா புரிந்து கொள்ளுங்க. ஆலயத்தை முக்கியத்துவப்படுத்துங்க. ஆலயத்தில் தாமதம் பண்ணாதீர்கள். ஆலயத்தில் தேவனுடைய மகிமை வெளிப்படணும். ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆலயம் என்று சொல்லுகிற இந்த பூமியோடு கூட முடியுங்கிறது. பரலோகத்தில் ஆலயம் கிடையாது. வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் படித்தீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கவனிங்க. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். ஆலயம், ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு ஆலயம். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவன் நடமாடுகிற ஆலயம். இது ஆலயம் நிரந்தரமாயிருக்கிற ஆலயம். ஆனா இன்றைக்கு நாங்களும் நீங்களும் எல்லாரும் ஒரு நடமாடுகளும் நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று அறிகிறீர்கள். உங்களுக்குள்ள ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். உங்க குடும்பத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உங்க கணவன், மனைவி, பிள்ளைகள் எத்தனை பேர் ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க? ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாங்க, கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு உங்க கூட ஆராதனையில் இருக்காங்களா? ஆராதிக்கிறதுக்கு அவங்க உங்க கூட இருக்கிறாங்களா? யோசித்து பாருங்க. ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு, ஆலயத்துல ஸ்தோத்திரம், தேவ சமூகத்துல தாவீது சொல்லும் போது சொல்றான், ஆலயத்தின் பிராகாரங்களில் வாசற்படியில் இருக்கிறதை என்ன செய்கிறேன்? நான் தெரிந்து கொள்கிறேன். சங்கீதம் 92:13 சொல்லுகிறது, ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் பச்சையான இல்ல ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். எப்படி இருப்பாங்க? பிரதர் சிஸ்டர், சபையில வந்த ஒரு செழிப்பு இருக்கு. அதை நீங்க பிராக்டிக்கல்ல உணரணும். ஒரு தேவ பிள்ளை ஆலயத்துல வந்து அவங்களுக்கு வளர்ச்சி இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? கையெல்லாம் சரியா தூக்க முடியாதுல்ல, ரொம்ப ஷோல்டர் பெயின். நல்லா இருக்கும்போது நல்லா தூக்குங்க. ஷோல்டர் பெயின், அந்த பெயின், இந்த பெயின் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நையே தூக்க முடியல, கையே வரல, காலே வரலன்னு இருக்கிறது முன்னாடி உங்க வாழ்க்கையை நீங்க பலப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நரம்பு செயல்படாம இருந்த நம்ம காரியங்கள் எல்லாம் அவுட் ஆயிரும்.
எவ்வளவு சோத்திரம், 16,000 கிலோமீட்டர் சுற்றளவுள்ள நரம்பு நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கிறது. 16,000 மைல் நீளமுள்ள நரம்பு இந்த சரீரத்தில் இருக்கு. 16,000 மைல் நீளமுள்ள இந்த நரம்பு, ஒரு நரம்பு செயல்படலைன்னா அதனுடைய எஃபெக்ட் நம்ம அடுத்த நிமிடம் தெரிஞ்சிடும். இன்னைக்கு கால வேளையில கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற பலம், உனக்கு இருக்கிற ஆயுசு, உனக்கு இருக்கிற ஸ்தோத்திரம், ஆரோக்கியம், இந்த நேரத்தில் கர்த்தரை நல்லா துதிக்கிறதுக்கு நீங்க உற்சாகப்படுத்தணும். சரீரத்தோடு கூட கர்த்தரை துதிக்கணும், சரீரத்தை முழுவதுமாய் அர்ப்பணிக்கணும். அதனால தான் சொல்றேன், உன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும், புத்தியுள்ள ஆராதனையாக உன்னை மாற்றணும். அப்படின்னா ஜீவ பலினா இந்த சரீரத்தை ஞாயிற்றுக்கிழமை என்னுடையதல்ல ஆண்டவரே, உன்னுடைய சரீரம், இது கர்த்தருக்காக பயன்படணும். எத்தனை பேர் நீங்க சைன் போடுறீங்க, எழுதுறீங்க, எத்தனை பேர் செய்றீங்க, ஸ்தோத்திரம், கழனி வேலை செய்றீங்க, எஸ்டேட் கம்பியில வேலை செய்யுங்க, லேத் மிஷின்ல வேலை செய்றீங்க, என்னென்னமோ வேலை செய்றீங்க இந்த 2 கைனால. ஒரு நாள் கர்த்தருக்காக இந்த கையை நல்ல உபயோகப்படுத்துங்க, நல்ல ஆராதனை செய்யுங்க, நல்ல கர்த்தரை துதிக்கிறதுக்கு, நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்யட்டும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் கையின் பிரயாசத்தை நீ ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 கையும் சும்மா கட்டி இருக்காம கை தட்டி நல்லா ஆராதிச்சு பாருங்க, உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வாதமா வச்சிருவாரு. ஆலயத்தில் வந்த உடனே அந்த ஆச்சரியமான அற்புதமான கர்த்தரை நம்ம ருசிக்க ருசிக்க நம்முடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு நாள் கிடைக்கிற ஆகாரம் ஒரு வாரம் முழுவதும் நீங்க பலப்படணும். ஒரு நாள் கிடைக்கிற இந்த ஆவிக்குரிய ஆகாரம் நல்ல சாப்பிட்டாதான், நல்ல ஜீரணம் ஆனாதான் அந்த பலம் நமக்குள்ள இருக்கும். இந்த காதுல கேட்டு இந்த காதுல விட்டு விட்டா எந்த பலனும் இல்லை. பைபிள் சொல்லுது, அனலும் இல்லை குளிரும் இல்லை. அனலாயிரு இல்லைன்னா குளிராயிரு, 2 கட்ட நிலைமையில இருக்கிறேன். இன்றைக்கு இந்த காலை வேளையில விசுவாசிகளை இந்த கடைசி காலத்துல ஆவியின் வல்லமையினால் உங்க சரீரத்தை பலப்படுத்தி கர்த்தருக்காக இந்த ஞாயிற்றுக்கிழமை உன் சரீரத்தை ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக யாத்திராகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 1வது வசனம். யாத்திராகமம் 32:1. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை, மலையிலிருந்து இறங்கி வருகிறதுக்கு தாமதித்ததை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, ஆரோன் அடுத்தபடியாக அவனை நடத்துறதுக்கு ஆரோனை வச்சிருந்தாங்க. கூட்டம் கூடி அவனை நோக்கி எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோ. என்ன சம்பவிச்சுன்னு எங்களுக்கு தெரியல. மோசே இப்ப எங்க இருக்கிறாரு? எதுக்கு போயிருக்கிறாரு? மோசே எதுக்கு மலைக்கு போனாரு? நிறைய பேர் மலைக்கு போறாங்க, எதுக்கு போறேன்னே தெரியல. ஆனா மோசே மலைக்கு போறாரு. எதுக்கு போனாரு? சத்தமா சொல்லுங்களேன். 10 கட்டளை நியாயப்பிரமாணத்தை வாங்குறதுக்காக போய் எத்தனை நாட்கள்? இந்த 40 நாள் தாண்டி வரும்னு மோசே ஆரோனிடத்திலும் சொல்லல, இந்த ஸ்தோத்திரம் ஜனங்கள் இடத்துல சொல்ல. மோசே போயிட்டாரு. 40 நாள் குடிக்கவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை. ஃபாஸ்டிங், 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டு உட்காந்து கர்த்தரிடத்துல பிரசன்னத்தை நிரம்பி நல்ல உற்சாகத்தோடு கூட அவர் இருந்து 40 நாள் கர்த்தருடைய வார்த்தை 10 கட்டளைகளும் கிடைக்கிற வரைக்கும் உட்கார்ந்து எழுதி கர்த்தருடைய பலகை எடுத்து கர்த்தருடைய விரலினால் அதை எழுதி கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து வச்சிருக்கிறாருங்க. கீழே பார்த்தா இந்த ஜனங்கள் எல்லாம் மோசே நாங்க காணோம், 40 நாளா காணோம். அதனால என்ன பண்ணுங்க, அவர் வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்துல கூட்டம் கூடி அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். மோசேஸ் போயிட்டாருன்னு நினைச்சிட்டாங்க. இனி மோசே வரமாட்டார். ஆதலால் நீ எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். தேவன் அல்ல, தேவர்களை. ஒரு கடவுள் அல்ல, பல கடவுள். அறியோம் என்று எங்களுக்கு முன் செல்லுகிற தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். உண்டு பண்ணும் என்றான்.
இந்த இஸ்ரவேல் மக்கள் இந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப 40 நாளாச்சு. மோசே என்ன வர தாமதிச்சாரு? மோசே எதுக்கு போயிருக்கிறார்? லெக் இல்லாம லெவல் இல்லாம இவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன போறதோ என்ன நடக்குதோ ஒன்றும் தெரியல. ஒரு தேவ பிள்ளை ஆலயத்துக்கு வந்த எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்கணும். மோசே இதுக்கு தான் போனாரு. அவர் போயிட்டு இந்த 10 கட்டளைகளை கொண்டு வந்து நமக்கு வாசிக்க கால ஃபுல்லா அதுதான் நியாயப்பிரமாணம். வனாந்தரத்தில் நம்ம போகும்போது இந்த உடன்படிக்கையின் நிமித்தமாகத்தான் நம்ம போக முடியும்னு எல்லாம் கர்த்தர் ஏற்கனவே மோசே மூலமாய் அறிக்கையிட்டார். இதெல்லாம் இவங்க மறந்துட்டாங்க. மறந்த ஜனங்களிடத்துல மோசே பார்த்து சொன்னார், இப்போ இந்த ஜனங்களுக்கு என்ன விஷயம்னு கேட்டா, எதுக்கு எடுத்தாலும் இவங்க கல் அடிக்கிறவங்க, எதுக்கு எடுத்தாலும் இந்த கல்லை தூக்கிடுவாங்க. மோசே கல்லடிக்கிறதுக்கு பல சூழ்நிலைகள் அவர்கள் உருவாக்கினார்கள். அதனால ஆரோன் பார்த்தான், இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது. குறிப்பா உன் காதில் இருக்கிற உன் குமாரனுடைய அப்ப இப்ப காதுல கம்மல் போடுறது எந்த கலாச்சாரம்? ஜென்ஸ் எல்லாம் வாலிப பிள்ளைகள் எல்லாம் காதுல கம்மல் போடுறாங்களே, எகிப்திய கலாச்சாரம். எகிப்தியர்கள் தான் ஆம்பளைங்க காதுல கம்மல் போடுவாங்க. இன்னைக்கு சபையிலும் வந்து விட்டது, சபையிலும் காது குத்திட்டு வர்றாங்க. எவ்வளவு பரிதாபம், எவ்வளவு அசிங்கம். நான் சொல்றேன், அவனை பார்த்து சொல்றேன், இன்னும் நீ மூக்கில் கூட ஒன்று குத்திரு, அது நல்லா இருக்கும். எகிப்திய கலாச்சாரம். குமாரர்களும் காது குத்தினாங்களாம், குமார்த்திகளும் காது குத்தினாங்களாம். நம்ம ஊர்ல ஒரு கலாச்சாரம் இருக்கு, காது குத்து விழா, காதணி விழா, காதணி விழா. ஓ, கொடுத்ததெல்லாம் வாங்கணும்ல, வேற எதுக்கு, வேற எதுக்கு அந்த ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்க? நீங்க ஏதோ போட்டிருப்பீங்க, எப்போ போட்டிருப்பீங்க. அதை அந்த புக்கெல்லாம் தட்டி பார்த்துட்டு வரட்டும் வரட்டும் புக்கோட எழுதி வச்சிருப்பீங்க. பிரைஸ் ஹலோ, பிரைஸ் ஹலோ, பிரைஸ் ஹலோ. இப்போ இங்க கல்யாணத்துக்கெல்லாம் இந்த மொழி எழுதுற விஷயம் இல்லை எங்களுக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு தெரியவே தெரியும். இங்க வந்துதான் எல்லாரும் மண்டபத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க. என்ன கொடுத்தது? ₹1 கூடி கொடுத்துடணும், இல்லைன்னா நமக்கு வெக்கம். கொடுத்துருங்க, நல்லதுதான். இப்போ நானும் அதில் மாட்டிட்டேன். ஒரு விசுவாசி பாஸ்டர் யார் என்னென்ன கொடுத்தாங்களோ எழுதி வச்சிருங்க, நாளைக்கு அவங்க எதிர்பார்ப்பாங்க. அப்படியா? நம்ம விசுவாசி அப்படி இருக்க மாட்டாங்க. விசுவாசி இல்லை, நிறைய பேர் வெளியில் இருக்கிறவங்க எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அப்போ உங்களுக்கு ஞாபகம் வராது, அதனால எழுதி வச்சு நானும் எழுதி வச்சிருக்கிறேன். இப்போ கூப்பிடும்போது பார்க்குறேன் என்ன கொடுத்தாங்கோ. பிரைஸ் ஹலோ, பிரைஸ் ஹலோ, ஹல்லேலூயா. பிரதிபலன் எதிர்பார்க்காம கர்த்தருக்கு நிற்கிற தேவ பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மோசைக்கு என்ன நடந்தது எங்களுக்கு தெரியல. இப்ப எங்களுக்கு ஒரு சாமி வேணும், அந்த சாமி எங்களை வழி நடத்தணும். மோசே விட்டாங்க, ஆரோனை விட்டாங்க, எல்லாம் விட்டாங்க. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இந்த மோசே வர தாமதித்த போது இவர்கள் இந்த தேவர்களை உண்டாக்கி கர்த்தருக்கு பதிலாக அந்நிய தேவர்களை நாடி போனார்கள். தாமதித்த போது என்ன நடந்து விட்டது? இந்த ஸ்தோத்திரம், யாரெல்லாம் மோசேன் இடத்துல இந்த ஆரோன் இடத்துல போய் பேசினாங்களோ, ஒருத்தனை கூட கனான் தேசம் பார்க்கறதுக்கு கணி காமிக்கவில்லை. அந்த இடத்தை பார்க்கறது கூட, தூரமா நின்று பார்க்கறது கூட கர்த்தர் அந்த தேசத்தை விடல. என்ன நடந்தது? பைபிள் சொல்லுது, அவர்கள் எல்லாரும் வனாந்தரத்தில் பட்டு போனார்கள். 40 வருஷம் எவ்வளவு நடத்தினாரு? சாப்பாடு குறையில்ல, எந்த நேரம் வேணாலும் காடை இறைச்சி, மன்னா இதெல்லாம் கொடுத்தவங்கள போஷிச்சாங்க. வஸ்திரம் பழசாய் போகல, செருப்பு தேஞ்சு போகல, கைகால் வீங்கல. 40 வருஷம் எவ்வளவு கண்ட்ரோலா உன்ன நடத்தினாரு. இதெல்லாம் மறந்து விட்டு ஆண்டவருடைய நன்மைகளை மறந்து நீ அந்நிய காரியங்களை தலையிட்டனே, இந்த வனாந்தரத்திலே போயின்னு சொல்லி மொத்தம் பேர ஒருத்தர் கூட கனான் தேசத்துக்கு போக விடல. எப்பனேன் குமாரனா இருக்கிற காலேபும்
மோசேனுடைய ஊழியக்காரனாக இருக்கிற யோசுவாவும் காலேபும் சென்று கனான் தேசத்தை சுதந்திரித்தார்கள். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளையே, போய் சேர வேண்டிய இடம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த தேசம் போய் சேருகிற வரைக்கும், அந்த தேசத்தில் போய் சேருகிற வரைக்கும் நம்முடைய பிரயாணம் தாமதமாக கூடாது. தாமதம் சொன்னா நீங்க ஸ்பீடா ஓடவும் கூடாது, பொறுமையா போகணும். ஆமென். பைபிள் சொல்லுது, உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓட்டம் தான் ஓட்டம். ஆனா எப்படி ஓடணும்? சத்தமா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையின் ஓட்டம் போய் அந்த கரையில சேரணும். ஆனா தாமதம் இல்லாம போய் சேர வேண்டிய இலக்கை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கொண்டே இருக்கணும். ஒரு நாள் நிக்கிற ஓட்டம் அல்ல, அடுத்த நாள் போற, அடுத்த நாள் நிக்கிற ஓட்டம் அல்ல, அது தொடர்ந்து போய் கொண்டே இருக்கணும். உன்னுடைய வாழ்க்கையின் சுவாசம் கர்த்தர் என்றைக்கு எடுக்க போறாரோ அன்றைக்கு உன்னுடைய இலக்கை கர்த்தர் முடித்து விடுவார். அன்றைக்கு நீ அந்த கரையில போய் நிற்க போகிறாய் என்ற விசுவாசம் இந்த காலவேளையில் ஆராதிக்க வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நாலாவதாக 5 காரியங்களை நான் சொல்லுகிறேன். 10 காரியங்கள் இருக்கு. நான் ஏதாவது ஒரு நாளில் அவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த வசனத்தை கொஞ்சம் படிக்க கேட்கிறேன். யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் பிரியமான சகோதரரே, கேட்கிறதுக்கு தீவிரம், பேசுறதுக்கு பொறுமை, கோபிக்கிறதுக்கு. இப்ப நீங்க மனப்பாடமா சொல்லுங்க பார்க்கலாம். பேசுறதுக்கு, கேட்கறதுக்கு, நீங்க மாத்தி பேசக்கூடாது. கேட்கறதுக்கு தீவிரம், பேசுறதுக்கு பொறுமையாய், கோபிக்கிறதுக்கு எப்படி? இது நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. இப்போ கோபிக்கிறதுக்கு, கோபிக்கிறதுக்கு நீங்க என்ன குழப்பறீங்க? நான் உங்களை குழப்பறேன். ரெண்டும் குழப்பவாதிகள். சொல்லுங்க. இப்ப கடைசியா சொன்னது என்ன? கோபிக்கிறதுக்கு தாமதம். ஆனா நம்ம என்ன செய்வோம்? கோபிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்ல வாங்க. இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த கோபம் என்னது ஃபர்ஸ்ட்ல போடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயோ, மூக்கு மொட்டை கோபம். ஒரு சின்ன 2 வயசான பிள்ளைகள் கூட இப்ப கண்ட்ரோல் பண்ண முடியல கோபம். அந்த அளவு கோபம். பிரதர் சிஸ்டர், கோபத்தினால பல ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில இழந்து போறோம். மறந்துடாதீங்க, ஜாக்கிரதை. கோபம் தான் ஒரு மனுஷனை கீழே தள்ளிவிடும். ஒரு கோபம் தான் மனுஷனுடைய வாழ்க்கை. ஸ்தோத்திரம். கோபத்துல 12 வகையான கோபம் இருக்கு. நான் ஒரு நாள் உங்களுக்கு சொல்றேன் 12 விதமான கோபங்கள். ஆனா இன்னைக்கு நான் சொல்ற கோபம், ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு கோபக்காரன் தான் மோசே. பயங்கரமான கோபக்காரன். ஒரே அடியில் ஒருத்தனை சாவடிச்சான். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, ஆண்டவர் கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரே அடியில் எகிப்தியனை சாவடிச்சான். அவ்வளவு அவனுடைய ஸ்தோத்திரம் குடும்பத்தை பற்றி அவ்வளவு அக்கறை உள்ளவன் இந்த மோசே. அவ்வளவு கோபக்காரன். ஆனா கர்த்தர் அவனை பற்றி என்ன சாட்சி சொல்றார் தெரியுமா? மோசே, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் மாற்றமல்ல, அவனை போல சாந்த குளம் உள்ளவன் இந்த பூமியில யாரும் இல்லை. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கோபக்காரன், கோபக்காரன். எப்ப பார்த்தாலும் புருஷன் கோபக்காரன். கோபம். என்ன கோபம் உனக்கு? நீ கோபத்துல மட்டும் நீ என்ன சாதிச்ச? நீ கோபப்பட்ட எல்லாரும் பயப்படும் நினைச்சியா? நோ, நம்முடைய புத்தியினம் பிரதர். அது புத்தியினம். கோபப்பட்டு சாதிச்சவன் ஒருத்தரும் கிடையாது. கோபத்தை தள்ளி போடுங்க. ஒரு தேவ பிள்ளைக்கு, எனக்கும் இருக்க கோபம். எனக்கு சில காரியங்கள் பிடிக்கலன்னா ரொம்ப கோபப்படுவேன். ஆனால் அப்புறம் யோசிப்பேன், ஆண்டவரே நான் இது கோபப்பட்டு இருக்கக்கூடாது, இது பேசி இருக்கக்கூடாது அப்படின்னு என்னுடைய சிந்தை வந்து அடுத்த நிமிடமே நான் அந்த ஸ்தோத்திரம் எனக்கு ஏவுதல் இருந்தால் அவங்க கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டுருவேன். பிரதர், ஏதாவது சின்ன காரியம் பேசினா கூட தவறுதலாக பேசினா மன்னிச்சிருங்க. அப்படி பேச மாட்டேன். இருந்தாலும் எனக்கு ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய நிலையில் சில காரியங்கள் வரும்போது சுத்தமாக கோபம் வரும். எனக்கு பூமிக்குரிய காரியங்கள் கொடுக்கல் வாங்கல, அதில் ஒன்றும் எனக்கு கோபம் வராது. ஆவிக்குரிய காரியத்தில் கரெக்டாக இல்லைன்னா எனக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அதே போல தேவ பிள்ளையே, இந்த கால வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கோபத்தை ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பாக போட்டு
சொல்லுங்க கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே மனசுல சொன்னா போதும், சத்தமா சொன்ன யாரோ கேட்க போறான்னு நினைக்காதீங்க. மனசுல சொல்லுங்க, என் கோபத்தை நீக்கி போடுங்க ஆண்டவரே. இந்த கோபத்தினால நிறைய பேருக்கு நிறைய தடை, வர வேண்டிய ஆசீர்வாதம் பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. கோபப்பட்டதுனால ஒரு நன்மை நம்ம கிடைக்க போறதில்ல, கோபத்தினால ஒன்றும் சாதனை படைக்க போறதில்ல. கோபத்தை கொஞ்சம் எடுத்துப்படும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தாழ்மையாக சொல்லுகிறேன், நமக்கு இருக்கிற கோபத்தை கர்த்தர் முன்பாக சொல்லிடுங்க. ஆண்டவர், என் கோப சுபாவத்தை கொஞ்சம் எடுத்து போடுங்க. கோபிக்கிறதுக்கு எப்படி இருக்கணும்? தாமதமான எடுத்து பிடிச்சு தாட்டு போட்டு தஞ்சாவூர்னு பேசாதீங்க. எடுத்தோடனே வாய் விட்டு பேசாதீங்க. கோபம் வந்தவனுக்கு என்னத்தான் பேசுறது அவங்களுக்கே தெரியல. ரொம்ப சைலண்டா இருங்க. கோபக்காரன் ஒருபோதும் தேவ சமூகத்தில் நேர்த்தியான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது என்று நீதிமொழிகள் தெளிவா சொல்லுகிறது. கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளை அவன் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். கோபம் அவ்வளவு பிளஸ்ஸிங்கை தடை பண்ணும் பிரதர். நம்முடைய கோபம் அவ்வளவு ஆசீர்வாதத்தை தடை பண்ணிரும். நமக்கு தெரியல, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த நன்மை வரல, ஏன் இந்த ஆசீர்வாதம் வரல, ஏன் இந்த கிருபை எனக்கு கிடைக்கல, ஏன் இந்த நன்மை எனக்கு வரணும்னு கையெட்டுகிற தூரத்தில் வந்துட்டு கொடுக்காம போயிட்டீங்க. வார்த்தையினால் வருகிற கோபங்கள், வீணான காரியங்களை பேசி பேசி நமக்கு வருகிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நம்ம தடை பண்ணுகிறோம். இன்னைக்கு சொல்லுங்க, உங்க கோபத்தை கர்த்தருடைய சமூகத்தில் நீக்கி போடுங்க. தாமதமாக்கிடணும். என்ன வாய்க்கிறணும்? தாமதமாக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோபிக்கிறதுக்கு எப்படி இருக்கணும்? தாமதமாயிருங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆவியானவர் இன்னைக்கு சபைக்கு சொல்றாரு, நீ ஒரு கோபக்காரனா சபை விட்டு போகாத, நீ ஒரு சாந்த குணமுள்ளவனாய் மாறு. ஒரு சாந்த குணமுள்ள உங்களுக்காய் கடந்து வரட்டும். நீங்கள் சொல்லுவீங்க, பிபி இருக்குது, சுகர் இருக்குது. இதுதான் நிறைய பேருடைய சாக்கு போக்கு. அவருக்கு பிபி இருக்குது, அவருக்கு சுகர் இருக்குது, அவர் அப்படி தான் பேசுவார், மனைவி கூட சேர்ந்து ஆடும். நோ, ஒரு நல்ல மனைவி என்ன சொல்லணும்? கணவர் கோவப்பட்டா, அப்பா அது பேசாத, நீ சரியில்லை, நீ சொல்லணும், சொல்லிக் கொடுக்கணும். இது இந்த அம்மா சேர்ந்து பிபி இருக்குது, சுகர் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அவருக்கு நீங்கள் வளம் வச்சு கொடுக்குற மாதிரி. அது மாதிரி மனைவி சிலவங்க கோவப்பட்டா, நீ பேசு, இவர் சைலண்டாக உட்காந்துருப்பார், பேசவே மாட்டார். இந்த அம்மாவை பேச விட்டுருவாங்க. நோ, தேவையில்லாத பேசுறதுக்கு கணவன் அனுமதி கொடுக்கக்கூடாது. பேசுனா இப்படி தான் பேசணும், இல்லைன்னா நீ வாய் மூடிட்டு உட்காந்துடணும். கணவன் மனைவி இடையில எந்த ஒரு காரியம் வந்தாலும் கண்ட்ரோல் வச்சுக்கணும். நேற்றைய தினத்தில் நான் இந்த வார்த்தை எடுத்த போது, சில காரியங்கள், நம்ம பேசின காரியங்கள் நமக்கு பாதிப்பு இல்லை, நம்ம பிள்ளைகளை பாதிக்கும். நம்ம பிள்ளைகளை நமக்கு பாதிப்பு இருக்கிற மாதிரி தெரியாது, நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதிக்கும். அதனால தான் கோபப்பட்டு வாய் விட்டு நம்ம பேசி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகளை கெடுத்துடாதபடி இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய சபையில் இருக்கிற விசுவாசிகளை எச்சரிக்கிறார். கோபப்படுகிறதற்கு எப்படி இருங்க? சத்தம் என்ன நிறைய பேர் சொல்லலை. யார் என்ன பேசிட்டு போட்டோம், யார் என்ன பேசிட்டு போட்டோம், என்னால தாங்க முடியாது. நோ, தேவ பிள்ளைகள் ஒரு கண்ட்ரோல்ல இருக்கணும், ஒரு கட்டுப்பாடோடு கூட இருக்கணும். கண்ட்ரோல் விட்டு போகக்கூடாது. தாமதம் செயல்பாடுகளில், கோபத்தில் தாமதம். நமக்கு வேதத்தில் நமக்கு நிறைய காரியங்கள் இருக்கு, கோபப்பட்டதுனால அவங்களுக்கு வந்த தீங்கான காரியங்கள். அடுத்ததாக நான் நேரம் இல்லாததுனால அதை ரெண்டு காரியங்கள் சொல்லுகிறேன். எக்லேசியா, அதாவது பிரசங்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டா அதை செலுத்த தாமதியாதே. தயவு செய்து தேவையில்லாம என்ன செய்யாதீங்க, பொருத்தனை பண்ணாதீங்க. எந்த ஒரு பொருத்தனையும் கர்த்தருடைய சமூகத்தில் பொருத்தனை பண்ணா அதை என்ன செய்யணும்? அதை நிறைவேற்றணும். இல்லைன்னு சொல்லக்கூடாது. சைலண்டா இருந்து, ஏன் நீ பொருத்தனை பண்ணலன்னு யாரும் கேட்க போறதில்லை. பாஸ்டோ விசுவாசிகள் யாரும் உங்களை வந்து ஏன் பொருத்தனை பண்ணலன்னு கேட்கக்கூடாது. பிள்ளை இல்லாமல் இருக்கும், ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தா அது கர்த்தருக்கு கொடுத்து நம்ம சொல்லி இருப்போம் பொருத்தனை. பிள்ளை பிறந்த உடனே அது மறந்தே போயிடுவோம். ஆண்டவர் இது பார்த்துட்டே இருக்கிறாரு. பிள்ளைக்கு அடிக்கடி வியாதி, பலவீனம், அந்த அம்மா சொன்ன ஆண்டவர் இடத்துல பொருத்தனை பண்ணது மறந்தே போயிருக்கும். அப்படியா பிறந்து வியாதி இருக்கிற பைசா எல்லாம் கொண்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டலும் கையுமா போயிட்டு இருப்பாங்க. அப்போ நான் அது யோசிக்க மாட்டாங்க, ஆண்டவரே நான் உமக்காக இந்த குழந்தைய பொருத்தனை பண்ணேன், இது உமக்கா உள்ள குழந்தைன்னு சொல்றதுக்கு வாயே வராது, அது சிந்திக்கவே சிந்திக்காது, இந்த எண்ணமே வராது. ஆனால்
என்ன நடக்கும்? அது தெரியாம இருக்கிற பணம் எல்லாம் காலி ஆயிரும். இனி பணம் இல்லை, செலவு பண்றதுக்கு இனி வாய்ப்பு இல்லை. அப்பதான் நமக்கு ஒரு மனசுல ஒரு சிந்தனை வரும். ஒரு நாள் ஆலயத்தில் போய் எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தா, அந்த குழந்தை உமக்கா கொடுக்குறேன்னு சொன்னேன், ஆனால் நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, உமக்கே கொடுத்துட்றேன். அன்னையிலிருந்து அந்த குழந்தைக்கு வியாதியும் கிடையாது, அன்னையிலிருந்து எந்த ஆஸ்பத்திரி செலவும் கிடையாது. அந்த குழந்தை நல்ல வளரும். தினந்தோறும் அந்த குழந்தைக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இது ஆண்டவருடைய குழந்தை குழந்தை குழந்தை. நல்லா படிக்க வைக்கணும். நல்லா படிக்க வச்சுட்டு நல்ல ஒரு பைபிள் ஸ்கூலில் அனுப்பணும். நல்ல ஒரு ஊழியக்காரனாக கர்த்தர் அவனை அனுப்பணும். அதனுடைய அத்தனை ஆசீர்வாதம் 10 தலைமுறை வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் உங்களை வந்து சேர்ந்துடும். அந்த ஒரு குழந்தையில் இருக்கிற பிளஸ்ஸிங்கை உங்க 10 தலைமுறைகளும் அனுபவிப்பாங்க. இது வேதத்தினுடைய பிரமாணம். நீங்க அந்த பொருத்தனை நிறைவேற்றி, நான் குழந்தை சம்பந்தமாய் சொன்னேன், மற்ற பண விஷயத்துல எல்லாம் இப்ப நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஸ்தோத்திரம், இந்த குழந்தை நீங்க கொடுக்குறேன்னு சொல்லி பொருத்தனை பண்ண அந்த குழந்தை கர்த்தருடைய சமூகத்துல கொடுத்து பாஸ்டர் பிரதிஷ்டை பண்ணி ஒப்பு கொடுத்துட்டானா அது உங்க குழந்தை இல்லை, அது கர்த்தருடைய குழந்தை. அந்த குழந்தை நீங்க நல்லா வளர்க்க வேண்டிய வேலை தான் உங்களுக்கு. ஆனா அதனுடைய எதிர்காலங்கள் எல்லாம் யாருடைய கரத்துல? சத்தமா சொல்லுங்க. ஆலயத்தில் ஏதாவது பொருத்தனை பண்ணா அதை என்ன செய்யாதீங்க, அப்படி செய்ய முடியலன்னா என்ன செய்யாதீங்க, நேர்ந்து கொள்ளாமல் இருக்க கடவுது. யாரும் கட்டாயப்படுத்தல இது செய்யுங்க அது செய்யுங்கன்னு. ஆண்டவர் ஒரு பொருத்தனை நீங்க பண்ணிட்டானா அதை செய்யறதுல துடிப்பா இருங்க, அது கர்த்தர் பலப்படுத்துவார். கடைசியாக தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 19வது வசனம். தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆண்டவரை மன்னியோ, ஆண்டவரை கவனியோ, என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யோ. உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. போதும், இங்கே தாமதியாமல் என் விண்ணப்பத்தை கேட்டு பதிலை தாரும். அதற்கு கடைசியில 23வது வசனம் தான் தெளிவா சொல்லுது. நீ மிகவும் பிரியமானவன், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை ஜெபத்தின் பதில் தாமதியாமல் கர்த்தர் தருவார். நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு தாமதியாம கர்த்தர் பதில் தருவார் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டி. ஆவியானுடைய வல்லமை இறங்கி வந்து ஒவ்வொருவருடைய ஜெபத்தை கேளு, ஒவ்வொருவருடைய ஜெபத்தை கேளு. ஜெபிக்க தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. இங்கே 19வது வசனம் சொல்லுகிறது, தானியேலே நாங்க ஜெபிக்கிறோம், உம்மிடத்துல கெஞ்சி கேட்கிறோம், மன்றாடி கேட்கிறோம், எங்க ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? உடனே பரலோகத்திலிருந்து ஒரு வார்த்தை பதில் வருது. என் பிரியமான புருஷனாயிருக்கிற தானியேலே, நீ ஜெபிக்க தொடங்கின போதே, சொல்லுங்க வாயை திறந்து, நீ ஜெபிக்க தொடங்கின போதே பதில் வந்து விட்டது. தூதர்களை கர்த்தர் அனுப்பினார். இன்னைக்கு அநேகருடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை கொண்டு வர போறார். தாமதம், என் ஜெபத்துக்கு பதில் இல்லைன்னு சொன்னவங்களுடைய வெயிட்டிங் டைம் இஸ் நாட் வேஸ்டிங் டைம். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீங்க ஜெபிக்க தொடங்கும் போதே கர்த்தர் வல்லமை அனுப்புறார். எஸ், நம்புங்க. எந்தெந்த காரியத்திற்காக பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஜெபிக்கிறீங்களோ நிச்சயமா தாமதிக்காம சீக்கிரமா உனக்கு பதில் வந்து சேரும். நம்புறீங்களா? விசுவாசமா சொல்லுங்க, என் ஜெபத்திற்கு பதிலை கர்த்தர் சீக்கிரம் கொடுக்க போறாரு. தாமதியாம எனக்கு பதிலை கர்த்தர் அனுப்ப போறாரு. என் பிள்ளைகள் விஷயத்துல, என் கணவர் விஷயத்துல, என் மனைவி விஷயத்துல, என் குடும்ப விஷயத்துல எனக்கு பதிலை கர்த்தர் தர போறாரு. என் ஜெபத்திற்கு ஜெபிக்க புறப்படின உடனே எனக்கு கட்டளை வெளிப்பட்டது, பதில் வந்து சேர்ந்தது. எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா? ஆவியானவர் சொல்றதுனால ஒரு வார்த்தை கூட சொல்றேன். மத்தேயு சுவிசேஷம் 25:5 சொல்லுகிறது பாருங்க, மணவாளன் வர தாமதித்த போது தூங்கிவிட்டார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்தார்கள். சபையே, மணவாளன் வர போறாரு. சபையே, மணவாளன் வர போறாரு. தாமதிக்கிறவர் தாமதம் பண்ணார், அவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்.
2 பேதுரு புத்தகம் 3:9 சொல்லுகிறது கவனிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறது போல கர்த்தர் தமது வாக்குத்தத்தங்களை குறித்து தாமதமாயிராம ஒருவரும் கெட்டு போவது இல்லாம எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நீடிய பொறுமையோடு கூட அவர் தாமதிக்கிறார். தாமதிக்கிறது எதற்காக? நம்மை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஆமென். மோல்டு பண்ணிட்டு இருக்கிறார், நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வருகை மணவாளன் வர தாமதித்த போது என்ன உண்டாயிருச்சு சொல்லுங்க? தூக்கம். சிலவங்களுக்கு சேர்ல உட்கார்ந்த போது என்ன வந்துடும்? கண்ணும் திறந்து தூங்குறவங்க சிலவங்க இருக்காங்க. அது ஆச்சரியமா இருக்கு. அரை கண்ணு திறந்து தூங்குவாங்க, பலவிதமா இருக்காங்க. ஆவிக்குரிய தூக்கம் இன்னைக்கு சபையில ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு சிந்தனை இல்லாம சிந்தனை எங்கேயோ போகிறது. எல்லாம் நுழைஞ்சிருச்சு, வாலு மட்டும் நுழையல. இந்த மாதிரி நம்ம எண்ணத்தில் போயிட்டோம். ஆவிக்குரிய சபையை தூங்காத. மணவாளன் வந்தபோது, மணவாளன் வர தாமதித்த போது அவங்க எல்லாரும் தூங்கிட்டாங்க. 5 பேர் முழிச்சுட்டாங்க, 10 பேர் முழிச்சுட்டாங்க, 10 பேர் எந்திரிக்கிறாங்க. அவங்க தீவிட்டி எடுக்கிறாங்க. 5 பேருடைய விளக்கு எரியுது. 5 பேருடைய விளக்குன்னு சொன்னாலே அபிஷேகம் தான். அபிஷேகம் உள்ளவங்க எப்போதும் ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க. சபையில பாருங்க, நான் ஒரு அல்லேலியா சொன்னா அல்லேலியா சொல்றவங்க எல்லாம் அபிஷேகம் உள்ளவங்க. நான் 10 அல்லேலியா கத்தி சொன்னாலும் சைலண்டா அப்படியே இருக்கிறவங்க இருப்பாங்க. சத்தம் போடவே மாட்டாங்க, வாயை திறக்கவே மாட்டாங்க. இவங்களை எங்க பார்க்கலாம்? பிரைஸ்லோ, இந்த கத்துக்கிற கூட்டத்தை எங்க பார்க்கலாம்? எங்க பார்க்கலாம்? சாயங்காலம் ஃபைனல் கிரிக்கெட் சேப்பாக்க ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. கையட்டி அந்த உற்சாகம் சபையில் இருக்கா உங்களுக்கு? வாலிப பிள்ளைகளே இருக்கா? சாமு, தினகரன், எல்லாரும், ஜோயல் இருக்கா? ஒரு பால் 6 6 என்ன போன உடனே என்ன ஆட்டம் குதிக்கிறாங்க. என்ன வாலிப பசங்களுடைய தெம்பு பார்த்து அப்பதான் தெரியுது. அந்த தெம்பு சபையில காட்ட நல்ல குதிச்சு துதிச்சு கர்த்தரை ஆடிப்பாரு. தாவீது எப்படி பண்ண ஆண்டவரை துதிச்சா? ஆமென். தூங்கு மூஞ்சிய சபையில இருக்காதீங்க. நல்ல உற்சாகமா நல்ல பாடி ஆராதிச்சு வேர்வை கொட்டி சரீரம் போகும்போது வீட்டில் போகும்போது உடம்பெல்லாம் நனைஞ்சு போயிடணும். அந்த அளவுக்கு நல்ல உற்சாகமா கர்த்தரை துதிக்கணும். நல்ல மகிமையா கர்த்தரை துதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை சபையில கொண்டு உன் ஜெபத்திற்கு பதில் நிச்சயம். ஆண்டவர் சொல்றார், நீ ஜெபிக்க தொடங்கின போதே சத்தமா சொல்லுங்க. நான் ஜெபிக்க வீட்டில் போய் சொல்லணும், நான் ஜெபிக்கும் போதே எனக்கு கர்த்தர் கட்டளை வெளிவிட போறார். அற்புதம் நடக்க போகுது. இந்த 31ஆம் தேதி வருகிறது முன்பாக எனக்கு ஒரு அற்புதம் கர்த்தர் செய்வாராக.